வணக்கங்க. ஆஸ்ட்ரோ ஞானதம் யூடியூப் நேயர்களுக்கு இன்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு புதிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருட பஞ்சமி பற்றி சொல்ல போகிறேங்க. எதற்கு இந்த கருட பஞ்சமி நம்ம கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நிறைய பேருக்கு நாகதோஷம் இருக்கும் இல்லையா, ராகு கேதுக்களால் வரக்கூடியது. பாம்பு எதற்கு அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருடனுக்கு தாங்க. ஸோ அப்போ வந்து நாகதோஷம் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருட பஞ்சமி அன்று கடவுளை பிரார்த்தித்தா நல்லது. கருட பஞ்சமின்ற ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்லபக்ஷம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறை திதியில பஞ்சமி அப்படின்பாங்க இல்லையா, பஞ்சமி திதி தான் இன்னைக்கு. அதாவது இன்று சுவாதி நட்சத்திரத்துல தான் பஞ்சமி திதி வரும். அந்த காலகட்டத்தில் தான் கருடாழ்வார் பிறந்தார்ன்ற ஒரு இது இருக்கு. அதனால தான் கருட பஞ்சமின்ற பெயர் வருது. ஸோ கருடனை நம்ம வழிபட்டோம் என்றால் நாகதோஷத்தில் இருப்பவர்களுக்கு, அந்த பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு விடிவு காலம் என்று சொல்லுவாங்க. நாகதோஷத்தால சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் நடக்கல, ஏன் இந்த பிரச்சனை, காரிய தடை, திருமண தடை, புத்திர தோஷங்க. எங்க நாகங்கள், அதாவது ஜாதகத்துல 5வது வீட்டுல ராகு கேதுக்கள் இருந்தா என்ன வரும், புத்திர தோஷம் வரும். 2வது இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல ராகு கேதுக்கள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், குடும்ப தோஷம். 2 திருமணம், அதாவது டைவர்ஸ் ஆறது, பிரிஞ்சு போறது, அதே மாதிரி திருமணமே ஆகாமல் அப்படியே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது மாதிரி தோஷங்கள் இருக்கும் நிச்சயமாக. தடையான திருமணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். குடும்பத்துல கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனி பெட்ரூம்ல தங்குவாங்க. அதற்கு காரணமும் இந்த நாகதோஷம் தான். நாகதோஷம்ன்றது ஒரு பெரிய தோஷம். அதற்கு என்ன விடிவு காலம் என்று பார்க்கும்பொழுது, இந்த கருட பஞ்சமி அன்று, இன்றைய நாளில் கடவுளை வழிபட்டால் மிக சிறப்பா. அது எப்படி வழிபடணும்ன்றதையும் சொல்றேன். வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம். இந்த நேரத்தில் நீங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க, கருடாழ்வாரை போயிட்டு 108 முறை நீங்க வலம் வருங்க, சுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு துளசி மாலை சுவாமிக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அழகா அங்க 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக, அதாவது நாகதோஷங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்வு உண்டாகும். அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி இந்த விஷயங்கள் நீங்க பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். பொதுவாகவே நாகதோஷத்துக்கு பால் முட்டைலாம் நம்ம புத்து கோவிலுக்கு போகலாம். அதே மாதிரி இன்று நீங்க நாகத்திற்கு அந்த கோவிலுக்கும் நீங்க போயிட்டு பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கருடாழ்வாரையும் 108 முறை நீங்க பிரதட்சணம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பல விஷயங்கள்ல தீர்வுகள் உண்டாகும். திருமண தடை, புத்திர தோஷங்கள் எல்லாமே நீங்கும். உங்க வாழ்க்கையை சூப்பராகவே இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, இந்த நாகதோஷத்தால் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, கால சர்பதோஷம், கால சர்ப யோகமா ஆறதுக்கு எல்லாமே காரணம் இந்த கருடாழ்வார் நம்மளுக்கு துணை இருக்க வேண்டுங்க. அதனால இந்த கருடனை நம்ம கும்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு பாம்பையே அடக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்ஷி ராஜா அப்படி என்று சொல்லக்கூடிய, பக்ஷி என்றால் பறவை, ராஜா என்றால் பட்சிகளுக்கு உண்டான பறவை. அரசன் யாரு, பறவைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருடன் தான். ஸோ நம்ம இந்த பருந்து சொல்லக்கூடிய இந்த கருடாழ்வாரை நீங்கள் வணங்குங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும். இது நான் சும்மா சொல்லல. நிறைய பேர் வாழ்க்கையில இது மாதிரி அன்று இது மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யுங்க நான் சொன்னா அதே மாதிரி அவர்கள் செய்து விட்டு அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. கருட பஞ்சமியே வருஷத்துல ஒரு முறை வரும். அழகாக போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க. பல நன்மைகள் உங்களுக்கு கிட்டும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.